ஜோவிகாவோட அப்பா யாருன்னு கேட்டுட்டு இருந்த நிறைய பேருக்காகவும், ஜோவிகா அவங்களுடைய பின்னாடி வர பேரை எதுக்காக வைக்கிறீங்கன்னு கேட்ட நிறைய பேருக்காகவும் இந்த கதையை நான் சொல்றேன். இதுக்கப்புறம் நீங்க அப்படி கேட்கவே மாட்டீங்கன்னு வனிதா எமோஷனல் ஆகி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என் காசு, நான் பிக் பாஸ்ல வாங்கின காசை வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்கேன்னு ஜோவிகாவும் எமோஷனலா பேசியிருந்தாங்க. யாருன்னே தெரியாத ஒரு நபர் நமக்கு ஆறுதலா பேசுறதெல்லாம் உண்மையா நல்லவங்க இருக்காங்க அப்படிங்கறத நிரூபிக்கிறது தானு நேஹா அவங்க ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காங்க. என்னைக்குமே எங்க அன்பு மாறாது அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் விஷால் அவங்களும் அன்சிதா அவங்களும் பதிவிட்ட புகைப்படம் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்குங்க. பிறந்த நாள் முடிஞ்சு சிவாங்கி அவங்க ரொம்ப சந்தோஷமா ஒரு வீடியோவை பதிவிட்டு இருந்தாங்க. வாங்க என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கலாம். எங்க பொண்ணுங்களோட முகத்தை பாருங்கன்னு அழகா சந்தோஷமா ஸ்னேகன் அவங்களும் கன்னிகா அவங்களும் இன்னைக்கு அவங்களுடைய குழந்தைகளோட முகத்தை காண்பிச்சிருந்தாங்க. ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே எங்களோட குழந்தைகளோட முகத்தை காண்பிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எங்களோட இரட்டை மகள்கள் காதல் கன்னிகா ஸ்னேகன், கவிதை கன்னிகா ஸ்னேகன் ரெண்டு பேரையும் உங்களுக்கு அறிமுகம் செய்யறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களை நேசிக்கிற உங்களோட அன்பு எங்களோட மகள்களையும் நேசிக்கட்டும். நன்றி, என்றும் நட்புடன் ஸ்னேகன் கன்னிகா அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருந்தாங்க. நடிகை வனிதா அவங்க நடிச்ச மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படிங்கிற படம் சீக்கிரமா ரிலீஸ் ஆக இருக்கு. ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவை வச்சிருந்தாங்க. இதுல வனிதா அவங்க பேசும்போது ஜோவிகா பிக் பாஸ்ல இருந்தப்ப எதுக்கு அவங்களுடைய பெயரை ஜோவிகா விஜயகுமார்னு வச்சிருக்கீங்கன்னு பலவிதமான கமெண்ட் வந்துச்சு. நான் அதெல்லாம் மதிக்க மாட்டேன். அதிலும் என்னென்ன கமெண்ட் எல்லாம் வந்துச்சு, அவங்க அப்பா யாரு, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பேசினாங்க. அதெல்லாம் ரொம்ப வேதனையை கொடுத்தாலுமே யார் என்ன பேசினாலும் நான் பேரை மாத்திக்குவேன்னு தோணவே இல்லை, மாத்தணும்னு எனக்கு தோணவே இல்லை. எனக்கு கல்யாணமாகி ஸ்ரீஹரி பிறந்து 3 வருஷம் கழிச்சு ஒரு பிரச்சனையில சிக்கிட்டேன். அந்த பிரச்சனையால என்னால சென்னையில இருக்க முடியல, எங்கேயும் இருக்க முடியல. அது என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்ல விரும்பல. ஏன்னா என் குழந்தைகளோட தந்தை அவரை பத்தி நான் தவறா பேசல. ஆனா நான் அனுபவிச்ச பிரச்சனை எனக்கு மட்டும் தெரியும். அப்ப நான் கர்ப்பமா இருந்ததுனால என்னுடைய அப்பா அந்த குழந்தைய நான் நல்லா பெத்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னை அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டாரு. ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கிறப்ப அவளுக்கு முக்கியமா கணவரோட அரவணைப்பு தேவை. அதெல்லாம் எனக்கு இல்ல. என் கூட ஸ்ரீஹரியும் அம்மாவும் தான் இருந்தாங்க. அப்ப ஜோவிகா எனக்கு பிறந்தாங்க. அமெரிக்காவில குழந்தை பிறந்ததுமே அந்த குழந்தை பெயரை பதிவு செய்யணும். அது அங்க இருக்கிற முறை. அதனால குழந்தையோட பெயர் என்னன்னு கேட்டாங்க. அந்த நேரத்துல என்னுடைய மனசுல தோணுது ஜோவிகா விஜயகுமார். ஏன்னா அந்த குழந்தைய நல்லபடியா பிறக்க வைக்கணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். என்னோட அப்பா தான் அப்படி நினைச்சாரு, அந்த குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு. அதுக்காக என்னுடைய மகளுக்கு தந்தையோட பெயரை வச்சேன். கரீனா கபூர், அபிஷேக் பச்சன் அவங்களுடைய குழந்தைய நீங்க ஏத்துக்கும் போது ஜோவிகாவையும் நீங்க ஏத்துக்கணும். அந்த குழந்தை தயாரிச்ச படத்தை நான் இயக்கி நடிச்சிருக்கேன். படத்தை பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்துல பணியாற்றிய எல்லாருக்குமே நன்றின்னு எமோஷனலா பேசியிருந்தாங்க. அதே போல ஜோவிகா அவங்க பேசும்போதும் சின்ன வயசுலயே இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சது உண்மையா ரொம்ப பெரிய விஷயமா தான் நான் பாக்குறேன். பிக் பாஸ்ல கிடைச்ச பணம், அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தை வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்கேன். கண்டிப்பா படம் உங்களுக்கு பிடிக்கும். நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு ரொம்ப எமோஷனலா பேசியிருந்தாங்க. அடுத்து சீரியல் நடிகை நேஹா அவங்க அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல படப்பிடிப்பு முடிஞ்சு நான் ஆட்டோல வந்துட்டு இருந்தேன். ஏதோ காரணம் எனக்கு தெரியாம மயங்கி விழுந்து அழுகிற நிலைமை வந்துருச்சு. என்னால அழுக நிறுத்த முடியல. யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா ஆட்டோ ஓட்டுநர் பாதி வழியிலேயே என்னோட முகத்தை பார்த்து ஒரு நிமிஷம் நின்னு நல்லா இருக்கீங்களா, கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களா, என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டு ஒரு சில விஷயங்களை பாசமா பேசி நான் இறங்குறதுக்கு முன்னாடி ஆறுதலான வார்த்தையெல்லாம் சொன்னாரு. நேர்மையா ஒரு சில விஷயங்கள் அங்க நடந்ததை நான் பார்த்தேன். இந்த உலகத்துல நல்லவங்க இருக்காங்க அப்படின்னு நம்பணும். நிறைய பேர் உண்மையா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அதை இங்க பகிர்ந்துக்க ஆசைப்பட்ட அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அடுத்து பிக் பாஸ் டீம் எல்லாமே சந்திச்சிருக்காங்க. விஷால் அவங்களும் அன்சிதா அவங்களும் எடுத்துக்கிட்ட போட்டோல ஒரு ஒயிட் ஹார்ட் போட்டு ஷேர் பண்ணிருக்காங்க. ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. இந்த அன்பு எப்பவும் மாறாதுன்னு ஃபேன்ஸ் இதை பதிவிச்சிருக்காங்க. சிவாங்கி அவங்க 25வது பிறந்த நாள் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடி இருக்காங்க. துபாயில கொண்டாடி இருக்கேன்னு ஒரு வீடியோவை பதிவிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாருக்கும் நன்றின்னு கூட சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.